கைஸ், நான் தான் பிரியாணி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோங் குல்ஃபில் டியோவா என் ஃப்ரெண்டு கூட போய் ஆஃப்லைன் ப்ராங்க். சரி, எனிமிங்களை வந்தாச்சு, நம்மளை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கிறான், என் ஃப்ரெண்டை போட்டான். அவன் தான் வெறியில் கத்துறான். ஏய், நீ தானடா இருக்கு, அவன் மட்டும் ஒன்று அடிக்காமல் எதுக்கடா என்னை மட்டும் ஹெட்ஷாட் அடிக்கிறான்னு கேட்டான். என்னையும் அடிச்சிட்டாங்கடான்னு சொல்லி அவன் மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டேன். சரி, ஓகே, மறுபடியும் எனிமீஸ் எல்லாம் வந்தாச்சு. இதோ இவன் ஒரு மேட்ச் அடித்தான், இன்னொரு மேட்ச் எதுக்கு அடிக்க மாட்டேங்கிறான்னு தெரிலையே. இவன் மட்டும் தான் அடிக்கிறான். டிஜே லாக்கி, நீ ரொம்ப பண்ணுறான்டா, எல்லாரையும் அடிக்கிறடா, நீ எனக்கு பிடிக்கலடா சுத்தமாக. சரி, மறுபடியும் எனிமி சொல்ல வந்துடுவாங்க. இதோ வந்துட்டாங்க. ஏய், என்னடா இந்த டிஜே லாக் மட்டும் போடுறான். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன்டா இவன் மட்டும் நம்மளை போடுறான், இவன் கம்முன்னு நிற்கிறானேன்னு. இதோ பார்த்தீங்களா சில்மிஷன் வேலை அடிச்சுட்டு அப்படியே கெத்தாக ஓடுறாரு அவரு. இப்பயாச்சும் அடிப்பானா? என்ன இவன் அடிக்க மாட்டேங்கிறா? அடிக்கிறான் பாருங்க. எமோட்டு மண்டேக்கு குறி வச்சுக்கிறோம். நான் கை வேற நம்மன்னு இருக்கு. முடிச்சிடலாமா? முடிச்சிட்டான். என்ன அவர் எமோட் போடுறாரு? இந்த டீச்சர்லாம் கூட பரவாயில்ல, அவர் என்ன எமோட் போடுறாரு நின்ட்டு காலி அவர். சரி, பாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? டன் 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 வெளியில் வாங்கடா, இந்த டீச்சல போடு மண்டை ஷாட்டு, ஹெட் ஷாட்டு. வாங்க இந்த சைடு ஓடலாம். இந்த கில்லை வந்து அவன் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டீல் போட்டோம், நீ ஒரு கில் நான் ஒரு கில்னு. ஓகே, அவன் அதை அடிச்சிடுவான். நம்ம அது இருக்குது, இந்த சைடு போவோம். போயிட்டு வரதுக்குள்ளே அடிச்சு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே போட்டான், என்னை அழுத்தி பிடி கேஸ் அவன். ஓகே, எமட் போட வேண்டியதான். பாட்டி சுட்டாமும் இருக்குது, சாப்பிடத்தான் இருக்குது. ஆஹா மடக்குதே. வெளியில் வாங்க. நான் வர மாட்டேங்கிறான். ஏய், அவர் தானே எமௌண்ட் போட்டுவர், அவரை அடிக்கல. ஏன்டா டிஜே லாக்கி வந்து மாட்டுற? அவன் கத்துறான். ஏன்டா நான் அவனை அடித்தேன்டா டேமேஜ் நாடா. ஆனால் நான் அடித்தது ஹெட்ஷாட்ரான்னு சொன்னோன்னே பையன் கம்முன்னு ஆகிட்டான். சரி, ஓகே, அவன் வந்து அடிக்கிறான். இந்த 7 நேரம் ஆகணும் தெரியுமா கைஸ்? அடிக்க சொன்னால் சுற்றுறான். எப்படி இருக்குது இந்த லாங் ஃபுல்லு? மேலே எத்தனை ஜன்னல் இருக்குது அந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கான். நானே கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் பாருங்களேன். சும்மா அந்த ஃப்ரீஸ் பாம்பை தூக்கி போடுறான், அங்கிட்டு இங்கிட்டு போகிறான். கடைசி வரைக்கும் அடிக்க முடியும். நான் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் போகிறான். இதோ அங்கே நின்று வால் போடுறான்னு கத்துறான். எதுக்குடான்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு போட்டால் அவன் குளுவால்குள்ளே போந்து வருவான். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடுவேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அவன் அப்புறம் அடிச்சிடுவான். அப்புறம் என்ன ஜாலியாக அமௌண்ட் போட வேண்டியதுதான். பாடி சுட்ட முறைக்கே சாப்பிடத்தான் இருக்குன்னு. ஓகே, இந்த வாட்டியும் நம்ம களத்தில் இறங்கி விடுவோம். இந்த இடம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா இங்கே வரும்போது ஒரு வாட்டி கூட அவுட்டே ஆக மாட்டாராம். எல்லா மேட்சும் அவர் தான் அடிச்சிருவாரான். இதில் ஓசிகளை திருடிட்டேன், கண்டிப்பாக கற்றுவான் இப்போது. ஓகே, அங்கிட்டு தான் இருக்கான் அவன். இப்போ அவன் அடிச்சோன்னா கன்ஃபார்ம் வந்து திட்டுவான். ஸோ குறி மட்டும் பார்க்க. என்னடா குறி பார்த்ததுக்கு டேமேஜ் தர? நான் அவனுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? முடிச்சிட்டான்ல. வாடி சுட்டா முறைக்கு சாப்பிடத்தான் இருக்கு. ஆஹா மணக்குதே. ஓய், போகலாம். என்ன ஊர் அடி தோ, நான் போய்விட்டேன்ல. ஹெட் ஷாட்டு. ஷட், எதுக்கு விழ மாட்டேங்குதுன்னு தெரியலையே. மறுபடியும் சொல்கிறேன், நான் தோக்கவே மாட்டேன்டா இதில். எப்போவே 2 பேரையும் நான் முடிச்சுட்டான்னு கேட்குறான். அதான் நான் சொல்கிறேன், ஷேரிங்டா ஷேரிங்கு. எல்லா மேட்சிலும் நான் ஒரு கில் நீ ஒரு கில்னு சொன்னேன். ஏய் வேணாண்டா, அவன் அதிகமாக அடிக்கிறான்டா. கிட்ட போகாதடா கிங்கே. வேணாம் கிங்கே, கிட்ட போய் இவன் வேறு போகிறானே. வேணாண்டா, அவன் அழுத்தி பிடிக்கிறான். சொல்லலை என்னன்னா நான் அவன் அடிச்சிட்டேன், ஆனால் அவன் அடிச்சிட்டான்டா தம்பி. ஓகே, அடுத்து அவன் தான் இருக்கானா? எங்கே அந்த பெருசுலையா இருக்கான்? அவன் நடுவில் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, இது இந்த சின்னதில் எப்படிடா ஒழிஞ்சிருக்க? ரெண்டு தெரியுதுடா. அடச்சே, பட மாட்டேங்குது. சரி, வீடியோவில் கதையை முடித்து விட்டோம். அப்புறம் என்ன, பாடி வட்டம் வரைக்கே சாப்பிடத்தான் இருக்கு. ஆஹா மணக்குதே. ஓகே,
மறுபடியும் நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான் கைஸ். எவனா இருந்தாலும் அடிப்பேன்டா. இந்த வாங்கிக்கோ திண்டுக்கல் பெரிய பூண்டு. சரி நம்ம டீம் மட்டும் போகிறான். கிங்கே முடிச்சிருக்கீங்க வெறித்தனமான ஒரு போயான் என்று சொல்லப்படுகிறது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.